ஹாய், ஐம் சரஸ்வதி. நான் யோகா கிளாஸ் வந்தேன். எனக்கு ஆக்சுவலாக நான் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி எனக்கு சில இஷ்யூஸ்னால வெளியே வர முடியல. ரிலேஷன் கிட்ட நிறைய ப்ராப்ளம்ஸ்னால மென்டலாக ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். அதுலேருந்து வெளியே வர்றதுக்காண்டி தான் வந்தேன். ஆக்சுவலாக இங்கே வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அதுக்காண்டி நான் டெய்லியும் வரேன். ஏன்னா ஒரு கும்பல்னே இருந்து பழகிட்டேன். ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலி இருந்ததும் ஃப்ளாட்டு, அங்கேயும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்துட்டு, இங்கே வந்து ஒரு 7 இயர்ஸ் இருக்குது. அதில் ஒரு 3 இயர்ஸ் நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன். யாரையுமே பார்க்க வெளியே வந்தால் கூட ஒரு ஆட்களை கூட பார்க்க முடியாது. நானே எங்கள் ஹஸ்பண்டு பொண்ணு 3 பேர், அவங்க பேசிக்க கூட மாட்டோம் அவ்வளவா. அந்த கும்பல்ல இருந்துட்டு தனியா இருக்கிறதே எனக்கு ஒரு கொடுமையான இருந்துச்சு. என்னுடைய ரியாலிட்டியை நான் விட்டுட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா மறுபடியும் கம்பேக் நான் அது என்னுடைய ரியாலிட்டிக்கு வரக்கே அதுவே எனக்கு ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு. அதுல நான் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்தேன். அப்புறம் என் பையன் தான் சொல்லி சேர்ந்தான். ஆக்சுவலா என் பையன் 3 இயர்ஸ் முன்னாடியே இங்க வந்து சேர்ந்துருந்தான். ஒரு 6 மந்த் பண்ணிட்டு இருந்தான். இப்ப அவன் பிரான்ஸ் போயிட்டான். அவன் சொன்னா, இல்லம்மா உங்களுக்கு இது கரெக்டா இருக்கும், நீங்க இங்க போங்க, அதுக்கப்புறம் நீங்க நல்லா ஆவீங்க அப்படின்னா. அது நான் இங்க வந்து நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலா நிறைய ரொம்ப தேங்க்ஸ். நான் என்னால அவங்க சொல்லும்போது என் மைண்ட் லிசன் கூட பண்ணாது சம்டைம்ஸ். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம இன்னைக்கு சும்மாவாச்சும் போய் உட்காருவோன்ற மைண்ட் செட்ல நிறைய நாள் வந்துட்டேன் நானு. ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை, நான் நல்லா பண்றேன், ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்றேன். அந்த பழைய கான்ஃபிடென்ட் எனக்கு வருது மறுபடியும். அந்த தைரியம் எல்லாமே வருது. அதனால எல்லாரும் யோகா பண்ணுங்க. நல்லா இருக்கும், மென்டலாவே நல்லா இருக்கும். தேங்க்யூ.